கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசுவோடு நாம் நிகழ்ச்சியில் 50ஆம் பாடத்தை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கும் முன்னாடி 2 பாடல் வரிகளை பார்க்கலாம். உங்கள் துர்க்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துர்க்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், உன் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை நம்பும்போது உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாமே மறைந்துவிடும். கர்த்தர் சொல்றோம். கர்த்தருடைய வார்த்தையை இங்கு நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்திற்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அருமையாக நல்லா சொல்ல கவனிங்க. அதாவது, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனும் உங்களில் இருக்கிறது பெரியவர். அதாவது ஏசப்பா வந்ததுன்னா இந்த உலகத்தில் இருக்கிற காட்டிலும் உங்கள் இருக்கிற பெரியவர். அதாவது ஏசப்பா பிள்ளைகளால் நீங்க அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிற காட்டிலும் உங்களுக்கு பெரியவர் கர்த்தர் சொல்லிக்கிறாரு. அப்ப நீங்க எதுக்கு பயப்படக்கூடாது. உங்க கூட யார் இருக்கிறாரு? கர்த்தர் இருக்கிறாரு. ஏசப்பா உங்க கூட இருக்கும்போது நீங்க கவலைப்படக்கூடாது. ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி நடந்தது நம்ம வாழ்க்கை முதல்ல இப்போ அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு அப்போ நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா கடந்ததை நினச்சி நீங்கள் கவலைப்படக்கூடாது. கடந்த நினச்சி கவலைப்பட்டீங்கன்னா நீங்கள் மறுபடியும் பின்னாடி போயிடுவீங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில் வந்து திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லோகத்துக்கு பற்றியா திரும்பி பார்த்தாலும் புத்துனா அவன் மாறிட்டா. இதே மாதிரி கடந்த கால வாழ்க்கையை பாவ வாழ்க்கையில் நீங்கள் திரும்பி பார்க்கக்கூடாது. இன்னைக்கு கர்த்தர் வாழ்க்கையை உங்களுக்கு அருமையான வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. கர்த்தர் வந்து சாத்தானை ஜெயிச்சிட்டாரு. கர்த்தர் வந்து 3ஆம் நாள் வந்து வீட்டில் வந்து இந்த வாடகை வந்து உங்களுக்காக வந்து உங்கள் வீட்டில் வந்துருக்காரு. அப்படிங்கிறது கடந்த வாழ்க்கையை நீங்கள் பார்க்காதீங்க. நீங்கள் வந்து இனிமேல் வந்து நேத்திறந்த கூட மறந்துடுவீங்க. இனிமேல் புதிய வாழ்க்கை கர்த்தருக்காக நீங்கள் வந்து நிற்கும் போது கர்த்தர் உங்களை கரைபிடித்து மேலே தூக்கி